வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் இன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஒரு ஊரில் மூதாட்டி ஒருவர் இருந்தார். அவர் எப்பொழுதும் தன் முகத்தில் புன்னகையுடன் மகிழ்ச்சியாகவே இருப்பார். அனைவரும் அவரிடம் பாசமாக பழகினர். ஒரு இளைஞன் அதை பார்த்தான். எப்படி இந்த மூதாட்டி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சந்தேகம் தோன்றியது. அவன் அந்த மூதாட்டியிடம் கேட்டான், எப்படி நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு வாழ்க்கையில் கவலை தரும் விஷயங்கள் எதுவும் நடக்காதா என்று கேட்டான். மூதாட்டி கூறினாள், நான் இளமையாக இருக்கும் போது நானும் என் கணவர் மற்றும் குழந்தைகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம். ஒரு நாள் திடீரென்று என் கணவருக்கு உடல் நலம் குன்றியது. அப்பொழுது நாங்கள் வறுமையில் இருந்ததால் எங்களிடம் மருத்துவ செலவுக்காக போதுமான பணம் இருக்கவில்லை. சில நாட்களில் என் கணவரும் இறந்து போனார். அன்றிலிருந்து தினமும் நான் அழத் தொடங்கினேன். பல நாட்கள் சோகத்தில் இருந்தேன். சோகத்தில் இருப்பதால் என் கணவர் மீண்டும் வரப்போவதில்லை என்று உணர்ந்தேன். மேலும் நான் சோகமாக இருந்தால் என் மகனை நான் நன்றாக வளர்க்க முடியாது. எனவே என் மனதில் ஒரு மாற்றம் தோன்றியது. இந்த வாழ்க்கை என்பது மேடு மற்றும் பள்ளம் நிறைந்தது என்று நான் உணர்ந்தேன். வாழ்க்கையில் எதுவும் நிலையானது இல்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு துக்கம் தரும் நிகழ்வுகள் நிகழும் போது இதுவும் கடந்து போகும் என்று நான் நினைத்துக் கொள்வேன். அதனால் அது என் மனதை பாதிக்காமல் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளில் முழுவதுமாக ஈடுபடுகிறேன் என்று கூறினார். இந்த கதையை கேட்ட அந்த இளைஞனுக்கு புத்துணர்ச்சி பிறந்தது. அன்றிலிருந்து மகிழ்ச்சிக்காக வெளி சூழ்நிலையை சார்ந்திராமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக தன்னை மாற்றத் தொடங்கினான். அன்றிலிருந்து சிறிய விஷயங்களையும் முழுமையாக அனுபவித்து வாழத் தொடங்கினான். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.